வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: ஆசையை அடியோடு ஒழிப்பது என்பது இயலாத செயலாகும், அதற்கு தேவையும் இல்லை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: எச்சையிடும் ஊடமெனும் எண்ணத்தாலாம் இன்பதுன்ப காரணமும் அறிவையாகும். இச்சை என்னும் தீயிருந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அதனை கொண்டு அச்சமர அனுபவித்து விளக்கலாகும். அதை தணிக்க வேறு வழியில்லை. நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பாடல்ல: துளுக்கும் நாவரட்சி மூத்திரம் தும்மரோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாயி தலைமலம் ஏப்பம் சுக்கிடம் நோக்கி நீர் அபான வாய்வு நுகல் சுவாசத்தோடீரேல் தூக்குமார் வேகம் தன்னை சொஸ்தன் தான் அடக்கினானே என்று இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறாங்க, கிருஷ்ணா, மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது என்று. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, தீய ஆசை. தீய ஆசைதான் மனிதனை பாவம் செய்ய தூண்டுது என்று சொல்றாங்க. சாமிஜி கிட்ட புத்தர் ஆசையே கூடாது என்று சொல்லியிருக்காங்களே சாமிஜி என்று சொல்லும் போது சாமிஜி சொல்லுவாங்க, தீய ஆசை நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்கக்கூடிய ஆசை புத்தர் வேண்டான்னு சொன்னாங்க. நம்முடைய தேவையை ஒட்டி நமக்கு வரக்கூடிய அத்துணை ஆசைகளையுமே நாம நிறைவேற்றிதான் நம்ம வாழ முடியும் என்று சாமிஜி சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன் பொருளாசை என்ற அந்த 3 ஆசை, நம் தேவையை ஒட்டி வரக்கூடிய அந்த ஆசைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வதில் எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லை, மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை. தேவைக்கு அதிகமாக இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று நாம அந்த தேவையை பெருக்கிக் கொண்டே போகிறது. அது துன்பம் தரத்தக்க ஆசை, தீய ஆசை. பெண்ணு, நாம குழந்தை பிராயத்துல தாயினுடைய கர்ப்பத்துல உருவாகி பிறந்து வளர்றோம். அப்ப தாயினுடைய அந்த அன்பு, அதோட சகோதரியோட அன்பு, அதே போல பாட்டி, பருவமடையும் போது வாழ்க்கை துணை, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண் துணை இல்லாம ஆண்கள் வாழ்றதே இல்லை. இப்ப எல்லா காலகட்டங்களையும் அந்தந்த காலகட்டங்கள்ல பெண் துணை என்பது தேவைப்படுது, குழந்தையிலிருந்து நம்முடைய இறுதி காலம் வரையிலும். அதே போல தேவையான பொருளாதார வசதி வேண்டும். வாழ்க்கை செலவுக்கேற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது. இதை உணர்வீர் என்று சாமிஜி சொல்றார். நாம வாழ்க்கைக்கு தேவையான அளவு பொருளாதாரத்துல நிறைவாக இருந்தாதான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதே நமக்கு குடியிருப்புக்கு ஒரு வீடு வேணும். அதே போல நம்ம தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தா நம்ம தொழிலுக்கு உண்டான தொழில் நிறுவனத்துக்கு உண்டான ஒரு குடனும், அதே போல தொழில் செய்யக்கூடிய ஒரு கடையும் நமக்கு சொந்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னா நாம மகிழ்ச்சியாக வாழலாம். அதே போல ஒரு விவசாயி, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த விவசாய நிலங்கள் இருந்தா போதுன்ற ஒரு நிறைவோடு அவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சியாக வாழலாம். இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நம்ம வாங்கணுங்கிற அந்த ஒரு உத்வேகத்தோடு நாம செயல்பட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது பேராசை. அளவாக நாம நிலம் வைத்துக் கொண்டு அதை வரவு செலவு பார்க்கும்போது நமக்கு துன்பம் இல்லை. அதிகமாக நம்ம சேர்த்து கொண்டே வாடும்போது அது பெரும் துன்பத்தை கொடுக்கும். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. நம் வாழும் காலம் வரையில உடல்ல கண்கள்ல 2, மூக்குல 2, வாயில 6, மலது வாரத்துல 2, பிறப்புறுப்புல 2 என்று சொல்லி நம்ம உடல் கழிவுகள் வெளியேற்றம் என்று இந்த 14 நாம அளவுமுறை காக்கணும். அலட்சியப்படுத்தக்கூடாது, அளவுமுறை மீறக்கூடாது, மாறக்கூடாது, முரணாக அனுபவிக்க கூடாது, அளவுமுறை காக்கணும் என்று சாமிஜி சொல்வார். சாமிஜி நமக்கு ஆசை சீரமைத்தல் முழுமையான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க.
அதற்குண்டான பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜியினுடைய அந்த ஆசை சீரமைத்தல் விளக்கத்தை மனதில் நிறுத்தி அந்த பயிற்சியை செய்து நாம வாழணும், மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க